கடவுள்களுடைய நம்பிக்கை என்பது ரொம்ப அவசியம். நம்மையும் நம் வம்சத்தையும் காப்பாற்றணும்னு நம்புறதெல்லாம் சரிதான். அதே சமயத்துல கோவில்ல போடுற உண்டியல் காசை கொண்டுட்டு போய் அந்த வாசல்ல உட்கார்ந்து உண்மையிலேயே முடியாம சில பேர் கையை உடைச்சுக்கிட்டு நடிக்கிறான். நடிக்கிறவன் தான் இன்னைக்கு தேசத்துல அரசியல்வாதியாவும் தெரியும். அது வேற விஷயம். எல்லாரையும் சொல்ல முடியாது. ஆனா கோவில் வாசல்ல ஒரு சில பேர் கையேந்தி பிச்சை கேட்கிறாங்க இல்லையா? அவங்களுடைய சூழ்நிலைகளை உண்மையிலேயே அறிந்து தெரிந்து அவங்க வீட்டுக்கு தேவையானது அவங்களுக்கு தேவையானது எத்தனையோ பேர் சொல்றாங்க. நான் பார்க்கிறேன். உண்மையா போயோ எனக்கு ஆபரேஷன் பண்ணணும், என் குழந்தைக்கு அப்படி, எனக்கு இப்படி. ஆனா சில பேர் பொய் சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே ஒரு சில பேர் வருந்துகிறார்கள். அவங்களுக்கு வருத்தமும் வேதனையும் வறுமையும் இருக்கு. அதை உணர்ந்து தெரிந்து அவங்களுக்கு உதவுவதற்கு நீங்க முன் வரலாம். இப்படி நேரலாம் கடவுளை நினைச்சு ப்ரே பண்ணும்போது பள்ளிவாசல், கோவில், சர்ச் இதெல்லாம் நாடி வந்து வெளியே யாசித்துக் கொண்டிருக்கும் நபர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்ற என்னுடைய வேண்டுதலை நீ நிறைவேற்றி விட்டால் உன் கோவில் உண்டியில நான் அவ்வளவு போடுறேன், உன் பள்ளிவாசல் உண்டியில அவ்வளவு போடுறேன், உன் சர்ச் உண்டியில இவ்வளவு போடுறேன் நேர்ந்துக்கிறத விட வாசல்ல நிக்கிற ஒரு 2 ஏழை குடும்பத்தை நான் தத்தெடுத்துக்கிறேன், 5 ஏழை குடும்பத்தை நான் தத்தெடுத்துக்கிறேன், இல்ல 2 பேர் அந்த ஆபரேஷனுக்கு காசு இல்லாம இருக்காங்க, அவங்களுடைய ஆபரேஷன் செலவை நான் ஏத்துக்கிறேன். நீ தெய்வத்திற்கு தங்கத்திலான வேலையோ செருப்பையோ கொண்டுட்டு போய் நீ சாத்தினா கூட அவர் சந்தோஷப்பட மாட்டார். அவர் கொடுத்த செல்வத்திலிருந்து நீ கொண்டு வந்ததுதான் இது. ஆனா அவருடைய சோதனைக்கு ஆட்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு ஒரு வாய் சோறு கொடுத்தா என்ற நீ தான் இந்த உலகத்துல புனிதமானவர். இந்த புனிதமான